guys, welcome back to Zoya Luna Terrace Garden. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி செடியோட க்ரோத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தானாகவே முளைச்சி வந்த செடி. நான் விதை போடாமலேயே முளைச்சி வந்துருந்துச்சு. ஒரு நாள் பார்த்ததில் செடி முளைச்சி வந்து 20 days வரைக்கும் கூட நான் மாற்றி வைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அது க்ரோத் ஆகிட்டே இருந்ததுனால சரி மாற்றி வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக 21 days அன்றைக்கி செடி மாற்றி வேறு பாட்டுக்கு வச்சு விட்டேன். நல்லாவே க்ரோத் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக 50 days வியூவர்ஸ். பாருங்கள், செடி நல்லா வளர்ந்து வந்திருக்கு, பூ கூட வச்சுருக்கு. காலையில் ஈவினிங் தண்ணி மட்டும்தான் போட்டுகிட்டே வந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக 80 days. பாருங்கள், தக்காளி நிறையா வந்திருக்கு. கரெக்டாக 85 days அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தக்காளி ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணி எடுத்தேன். அவ்வளோதான் வியூவர்ஸ், ரொம்ப சின்ன வீடியோ தான் இது. பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் வியூவர்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.